பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தினந்தோறும் கூட இருக்கிறாரு. அது தினமும் அந்த வாக்குத்தத்தம் தினமும் உள்ளது. அதனால் ஆண்டவரே, இன்றைக்கு என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு தின காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை துதிக்கணும். சரியா? இன்றைக்கு துதித்தீங்களா? இன்றைக்கு ஜெபித்தீங்களா? இன்றைக்கி வேதத்தை தியானித்து ஆண்டவரே என் கூட இருக்கிறதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னீங்களா? அப்போ சொல்லணும் தவறாமல். சரியா? சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற காரியத்தை குறித்து நிறைய ஆண்டவர் பேசுகிறார்ல. யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன். மோசை கூட, மோசை என்ற ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர், அவரோடு கூட ஆண்டவர் இருந்து பல அற்புதங்களை செய்தார். மோசையோடு இருந்ததை போலவே நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசையோடு கூட எப்படி இருந்தார்? அற்புதங்களை செய்கிற தேவனாக இருந்தார், பேசுகிற தேவனாக இருந்தார், ஒரு தகப்பனை போல தாங்கி நடத்துகிறவராக இருந்தார், ஒரு தாயை போல தேற்றுகிறவராக இருந்தார். விதவிதமாக ஆண்டவர் மோசையோடு இருந்தார். அதே மாதிரி நான் கூட இருப்பேன், தாயை போல தேற்றுவேன், தகப்பனை போல தூக்கி சுமப்பேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாத்திராகமம் 33:11 ஒருவன் ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினாராம். அப்போ மோசையோடு ஆண்டவர் எப்படி இருந்தால் ஃப்ரெண்டாக இருந்தார். இதுதான் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட காரியம். ஒரு சிநேகிதனாக மோசையோடு கூட இருந்தாராம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என் பிள்ளை தான், என் ரத்தத்தினால் உன்னை கழுவிய மகனாய் மகளாய் மாற்றி இருக்கிறேன். நான் அதை விட உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் மோசை கூட ஃப்ரெண்டாக இருந்தேன், அவங்கள்ட்ட முகமுகமாய் பேசினேன். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான், நானும் என் பாரத்தை எல்லாம் மோசைக்கிட்ட சொல்லுவேன். மோசை அதை விளங்கி கொண்டு திறப்பில் நின்று ஜெபம் செய்வான். அதனால் மோசை எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா? நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஃப்ரெண்டு, எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 வயசு சின்ன குட்டி பாப்பா கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். அவங்க சர்ச்சுக்கு போனால் அவங்களோட வயசு உள்ள ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்குவாங்க. ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, எனக்கு 5 வயசு பிள்ளை பாருங்கள், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்பாங்க. களங்கமில்லாத ஒரு இருதயத்தோட. வாலிபர்களுக்கு அந்த வயதுக்கேற்ற ஃப்ரெண்டு இருப்பாங்க, வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க. ஃப்ரெண்டினுடைய ஒரு காரியம் என்னென்னா, மனம் திறந்து எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி கொள்ளுவார். அது ஆண்டவர் இயேசு நம்மளை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு, மோசையோடு நான் இருந்தது போல் அவன் கூட சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களுடைய வெற்றி, தோல்வி, ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். என்ன வேணாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணாத ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க கூட தவறாக புரிந்து கொள்வாங்க. ஃப்ரெண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தவறாய் விளங்கி கொள்ளாமல் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் ஃப்ரெண்டுக்கு தான் உண்டு. ஆண்டவர் அதான் சொல்கிறான், நீ என்கிட்ட மனம் திறந்து பேசலாம். அது மாத்திரம் இல்லை, ஃப்ரெண்டு அவன் தன்னுடைய பாரத்தை உங்கள்கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி தான் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார். மோசைக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார்ல, மோசே பார், இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மோசை உடனே திறப்பில் நின்று மன்றாடுகிறார். அதே மாதிரி ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை நாம் விளங்கி கொண்டு திறப்பில் நின்று மற்றவங்களுக்காக ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து ஜெபித்தா நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். ஃப்ரெண்டாக இருந்து தன் பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவார். அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்ததை போல கூட இருப்பேன், ஒரு சிநேகிதனாக இருப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்க உங்களுடைய கையை கொடுப்பீங்களா அவரிடத்துல? அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உமக்கு ஃப்ரெண்டாக இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் உங்களுடைய பாரத்தை என்கிட்ட சொல்லுங்கள், என் பாரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மோசையோடு இருந்ததை போல என் கூட இருங்க. மோசையை நம்பினதை போல என்னை நம்பி உங்களுடைய பாரத்தை என்கிட்ட சொல்லுங்கள். நானும் மோசையை போல ஜெபிக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, எனக்கு நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்க ஆண்டவரே, நீர் உம்முடைய விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்தி நீரப்பா.
மோசையோடு இருந்ததை போல் என் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ளுங்க, சிநேகிதியாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாரம் என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஜெபிக்கிறேன், இந்த பாரத்தை சுமக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்பா. அந்த பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.